அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவமுள்ள சத்தியத்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருக இரத்தத்தால் தான் இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ திரும்பவும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு தேவனுக்கு விரோதிகளாகவே வாழ்ந்து அதனால் சாபத்தின் ஜனங்களாய், உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாய் இஸ்ரவேலர்கள் மாறினார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எதற்கு எந்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவாரோ அதற்கு மாத்திரம் அவர்களோடு அவர் இருப்பார், அவர்களை அதற்கு பயன்படுத்துவார். பிறகு அவர் அவர்களை விட்டு விலகி விடுவார். ஆகவேதான் அந்த தீர்க்கதரிசிகள் வாழ்க்கை கூட பரிசுத்தாவி விலகிற பிறகு மிக மாம்சீகமான ஒரு காரியத்தில் இருந்ததை காணலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து வருமட்டம் நிரந்தரமாய் எப்பொழுதும் நமது ஆத்துமாவில் அவர் வாசம் பண்ணுகிறார். உலகம் இதை ஒரு நாளும் அறிந்திராது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனங்கள், ஊழியக்காரிகள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை அறிந்து கொள்வார்கள். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எதற்காக? நம்மை கிறிஸ்துவுக்கு நேராகவே ஆவியானவர் நடத்துவார். பரலோக சிந்தைக்கு நேராகவே ஆவியானவர் நம்மை நடத்துவார். பாவத்திற்கு உண்மையான மனம் திரும்பி இயேசுவை தேடும்படி ஆவியானவர் நம்மை நடத்துவார். உலகத்தில் சினிமா, சீரியல், மாயை, மாய்மாலம், அக்கிரமங்கள், அநியாயங்கள், விபச்சாரம், வேசித்தனம் என்று எத்தனை ஆவிகள் பிசாசு செயல்பட்டாலும் தேவ பிள்ளைகள் அவைகளுக்கு ஒருபோதும் அடிமையாகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் சொந்தமாகும்படி நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர் நம்மை அவர் நடத்துவார். நாம் பாவத்தில் விழும்போது ஆவியானவர் மனம் உடைந்து போவார். ஆனால் நம்மோடு கூடவே இருப்பார். நம்மை உணர வைத்து மீண்டுமாக இயேசுவின் பாதத்தை தேடி பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படி ஆவியானவர் செய்வார். அவர் என்றைக்குமே கிறிஸ்து வருமட்டம் மனவாட்டிகளாக ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளையும் முத்திரை போட்டு காப்பாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் பண்ண வந்த ஆவியானவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவரே, அந்த அற்புதமான அனுபவத்திற்கு எங்களை மாற்றி போடும். எங்கள் இஷ்டத்துக்கு எங்களை ஒரு நாளும் விட்டுவிடாதரும். உம்முடைய விருப்பத்தின்படியே எங்களை ஆவியானவரே நீர் முத்திரை போட்டு நடத்தும். மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.